Hello all, welcomes to Uni's Kitchen. How to do paneer butter masala. ஒரு பேன் எடுத்து அந்த பேன் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அதில் ஒரு 3 கியூப் சைஸ் பட்டர் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். தென் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 2 வந்து மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் டொமேட்டோவும் அதே மாதிரி 5 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கார்லிக் வந்து ஒரு 4 பீசஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் ஒன்று எடுத்து போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தென் அது நல்லா ஃப்ரை ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோஸ் அந்த 5 டொமேட்டோஸ் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நல்லா ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் மூடி வச்சு காயெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, அதுலேருந்து தண்ணி வரும். தென் கொஞ்சமாக கேஷ்யூ வந்து ஒரு 10 பீசஸ் எடுத்து நல்லா போட்டு எடுத்தால் நல்லா ரிச் ஃப்ளேவர் வரும். தென் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அதை சேஞ்ச் பண்ணி எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வந்துட்டு ஒரு மசாலா மாதிரி வர அளவுக்கு நல்லா அதை கிரைண்ட் பண்ணி நம்ம மிக்சியில் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பேஸ் ரெடி ஆகிடுச்சு. தாளிக்கிற தேவையான பொருள்னு பார்த்தோன்னா ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, தென் அகெயின் ஒரு 3 பட்டர்ஸ் வந்து நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். தென் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ண அந்த பேஸஸை வந்து பட்டர் கருகிறதுக்கட்டே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தேவைன்னா கொஞ்சம் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தென் சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அப்புறம் சுகர் வந்து நம்ம லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் பட்டர் மசாலா, அதனால் அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா எடுத்துக்கணும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 250 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் வந்து இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்யூப் சைஸில் கட் பண்ணி அதை வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக விடணும். தென் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஃபாதர்ஸ் டே முடிஞ்சது. ஸோ பிலேட்டட் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல். தென் என்னோட டேடி தான் இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப பெஸ்ட் டேடின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம கஸ்தூரி மெந்தி ஆட் பண்ணுறோம், இல்லைன்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.